எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல்னா ராகி கூழ்ங்க. கூழ் ராகி மாவுல செஞ்சுதுங்க. அந்த வீடியோ விட்டுருக்கேன், நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. இப்ப எப்படி ராகி கூழ் எப்படி கரைச்சி குடிக்கலான்னு பாக்கலாம் வாங்க. இப்ப நம்ம எவ்வளவு தேவை கூழ் வந்து எடுத்து போட்டுக்குங்க. இந்த குண்டால தான் ஆகணுங்க, ஆனா அதே குண்டால தான் இருக்கணுங்க, வேற பாத்திரத்துல மாத்த முடியாதுங்க கூழ் மட்டும். பாருங்க, நமக்கு தேவையான அளவுக்கு கூழ் எடுத்து போட்டுக்கணுமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ உப்பு ஆட் பண்ணிங்க. பாருங்க, சால்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணிங்க. தயிர் ஊற்றிக்கலாங்க. கூழ்ல கை வச்சுட்டு மாதிரி கத்திரிக்கோலாம் கட் பண்ணிடலாம். வாயில கட் பண்ணிக்கிறேங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, ரஜினி முருகு படத்துல வாயை கட் பண்ண சொல்ல கத்திரிக்கோள் கொடுப்பாங்க. அவனா போடுவான், கத்திரிக்கோள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் கையே அருவா என் வாயே கத்தின்னுவாரு. அதே மாதிரி என் வாயே கத்தி என் கையே அருவாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டேன், தயிர் ஊத்திட்டுனா அதுக்கப்புறம் ஆனியன் சிறுசா கட் பண்ண ஆனியன். இப்போ தண்ணி வந்து லைட்டா ஒரே ஒரு டிராப்ஸா ஆட் பண்ணுங்க போதுங்க. கட்டி முட்டில ஃபர்ஸ்ட் நம்ம கூழ கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தலாங்க. நான் கூழ் ஆகிற வீடியோ அப்லோட் பண்றேங்க, ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேங்க. ஏன்னா வீடியோல விட்டா ரொம்ப நேரம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால ஷார்ட்ஸ்ல தாங்க விடுவேன். இது வந்து வீடியோ இப்போ கூழ் கரைக்கிறது மட்டும் வீடியோங்க, கூழ் சேர்த்து வந்து ஷார்ட்ஸ்ல. மறக்காம பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்த ஆப்ஷன் ஆயிட்டுங்க, அப்பதாங்க நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல காமிக்குங்க. இப்ப நல்லா கரைச்சிட்டோமா, கட்டி முட்டி இல்லாத. ஏன் கூழ் கரைக்கிற வீடியோவா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு என்ன கேட்கலாங்க. கூழ் கரைக்கிறது கூட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லைங்க. இப்போ கூழ் வந்து லப்பகம் தண்ணி ஊற்றிட்டா கட்டி முட்டி ஆயிடும். இப்போ வர குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கத்துக்க தெரியாது இல்லைங்க. அதனால தாங்க சரி நம்ம வீட்டுல என்ன செய்யறோமோ அதுவே நான் வீடியோ எடுத்துங்க. நல்லா இப்ப தண்ணி ஊத்துங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊத்திட்டா கட்டி முட்டி ஆயிடும். அதனால தான் நல்லா கை விட்டு கரைச்சிட்டு பிறகு இப்போ நல்லா. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நான் கம்பு கூழ் ஆகனா அப்போ வீடியோ எடுக்கிறேங்க. மேக்சிமம் ராகி கூழ் தான் அடிக்கடி சேர்த்துனால அதே எடுத்துனுக்கிறேங்க. ஏற்கனவே ஒரு டைம் ராகி கூழ் வந்து வீடியோ விட்டுருக்கேன், பார்க்காதவங்களாம் போய் பாருங்க. இல்ல நோ டைம் கேட்டாலும் அது வீடியோ அப்லோட் பண்றேங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம திட்டமா போச்சு. எல்லாரும் இப்ப வீட்டுல வந்து நீங்க என்னென்ன சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சித்திரை வைகாசிக்கு வெயில் அதிகமா இருக்குதுங்க. அதனால நீர் ஆகாரமா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குளிர்ச்சியான பொருளா சாப்பிடுங்க. ஆனா குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு ஈரமும் ஆகி போகுது. ஆனா வெயில் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அளவுக்கு மீறி வெயிலுங்க, வெளியே போக முடியல. வேலையில ஒரு 100 நாள் வேலையெல்லாம் விட்டா எப்படி நம்ம வேலைக்கு போறோன்னே தெரியல. நாங்களாம் அந்த அளவுக்கு வெயில் காயுதுங்க. அவ்வளவுதாங்க, கூழ் கரைச்சிட்டேங்க. நான் கூழுக்கு வந்து சைடிஷ் வந்து மாங்காய் நெச்சி கத்துனக்குங்க. அப்புறம் வந்து வெள்ளம் எல்லாம் யார் சாப்பிட்டுக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வேக வச்சு அதை கச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் கூட கச்சிக்கலாங்க. ஒரு 4-5 ஐட்டம் இது கச்சிக்கிட்டுங்க. மாங்காய் வந்து வெல்லம் போட்டு கச்சிட்டு நல்லா சூப்பரா இருக்குங்க. அது கச்சிட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். முள்ளங்கி கச்சிக்கலாங்க. முள்ளங்கிங்க, நாங்க முள்ளங்கி வந்து நெசுக்கிட்டு அது உப்பு மிளகாய் தடவி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். யாரெல்லாம் முள்ளங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனே முள்ளங்கி வாங்கினா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ வாங்க கூழ் கரைச்சிட்டோமா. இந்த வெயில் இந்த இப்போ வந்து நல்லா நிறைய முக்கியதுங்க. இப்ப நான் வந்து வெள்ளம் ஃபர்ஸ்ட் கச்சிக்கிறேங்க, இனிப்புல ஆரம்பிக்கிறேங்க. செம்ம டேஸ்டா இருக்குதுங்க வெள்ளம். நீங்களும் வெள்ளத்துல கச்சி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் மாங்காய் வந்து நெச்சுக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு தடவி வச்சிருக்கேன். நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. மாங்காய் செம்ம டேஸ்டா இருக்குங்க.
அப்புறம் நார்த்தங்காய் எங்க மாமி வீட்டுல தாளிச்சு கொடுத்து அமிச்சாங்க. செம டேஸ்ட்ங்க. இந்த மூணுத்துல எனக்கு வெள்ளம் தாங்க பிடிக்குது காம்பினேஷன், இனிப்பு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நீங்க என்ன கச்சிப்பீங்கன்னு கூழ் குடிச்சோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சேஃப்டியா பார்த்து பாருங்க. பாய்ங்க.